ஹாய் எவரிபடி. நான் சூப்பர் ஸ்டார் ரசிகன் மட்டும் இல்ல, அவர் என்னுடைய ஆன்மீக குருவும் கூட. தலைவரை பத்தி தெரிவிக்க விட்ட சந்தானம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் சந்தானம் அவர்கள். சந்தானம் ஆல்ரெடி நம்ம தலைவர் கூட படம் நடிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நடிச்சிருக்காரு. என்ன படம் அப்படின்னா லிங்கா போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரு எப்போதுமே தலைவருடைய ரசிகன் அப்படின்றத எல்லா பதிவிலையும் அவர் சொல்லிப்பாரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தான் பார்த்து நான் வளர்ந்தேன் அப்படின்றது மட்டும் இல்லாம, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் என்னுடைய ஆன்மீக குருவும் கூட அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நீங்க ஆன்மீக குருவை நல்லவரை பார்த்து தேர்ந்தெடுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அற்புதமான ஒரு பஞ்ச் டைலாக் போட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. அந்த நிருபர் கேட்கிறாரு, நீங்க சிம்பு அவர்களை பார்த்துதான் ஆன்மீகத்துக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டதுமே அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் சின்ன வயசுல இருந்து தலைவருடைய படங்கள்லாம் பார்த்திருக்கேன். நான் தலைவருடைய வெறித்தனமான ரசிகன். அது மட்டும் இல்ல, அவர் தான் என்னுடைய ஆன்மீக குருவும் கூட. ஏன் அப்படின்னாக்கா, சின்ன வயசுல நான் படம் பார்க்கல, அவர் நெத்தியில பொட்டு வச்சிருப்பாரு, விபூதி பூச்சிருப்பாரு, அப்புறம் ஒரு ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கல, அது என்ன ருத்ராட்சம், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் தான் என்னுடைய ஆன்மீக குரு. அதுக்கப்புறம் தலைவர் இமயமலை போறாங்க. இமயமலை என்ன, அங்க என்ன இருக்கு, எல்லாத்தையும் நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த ஆன்மீக பயணம். இன்னைக்கு நான் ஆன்மீகத்துல ஈடுபட முழு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சும்மா தெரிவிக்க விட்டுருக்காரு. அவருடைய வீடியோவை பார்க்கணும்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் இது உங்களுக்கு. எனக்கு ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருந்துச்சு. அதுக்கு காரணம் ரஜினி சார் தான். நான் ரஜினி சாரோட மிகப்பெரிய ஃபேனு. அவர் சின்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இப்ப சமீபத்துல நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு, ஆன்மீகம் நம்ம இந்தியாவுக்கு தேவையா, பலதர கருத்து வேறுபாடு இருக்கிற நேரத்துல அப்படின்னு. ஆன்மீகம் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே வேணும். ஆன்மீகனா என்ன அப்படின்றத அழகா சொல்லியிருந்தாரு. ஆன்மீகம் என்றால் கடவுள் வழிபாடு, அது மட்டும் இல்லைங்க, சாந்தியும் சமாதானமும் அப்படின்னு அழகா பளிச்சுன்னு சொல்லிட்டு போனாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ தலைவருடைய சொந்தங்கள் அவருடைய வழியில பயணிச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் தெரியும். சந்தானம் அவர்களும் தலைவர் வழியில பயணிக்கிறார் அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ சந்தானம் அவர்கள் தலைவருடைய ரசிகர் அப்படின்றத ஒரு படத்துல அவர் ஒரு காமெடி சென்ஸ் தான். அது எப்படின்னாக்கா, அவரு ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாரு. அப்போ இங்க இருந்து கேட்பாரு, ஒரு நிறைய பேரை கேட்பாரு, நீங்க யார் ரசிகர் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் பேரெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒருத்தவர் நான் ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ மத்த நடிகருடைய ரசிகன் சொன்னாங்கல்ல, அவங்கள நீங்க சின்ன வயசுல யார் ரசிகன் அப்படின்னு கேட்டோடனே அவங்க வேற ஒரு நடிகர் பேரை சொல்லுவாங்க. நீங்க காலேஜ் படிக்குள்ள யார் ரசிகர் அப்படின்னு கேட்டப்போ அப்போ வேற ஒரு நடிகரை சொல்லுவாங்க. இப்போ நீங்க யார் ரசிகர்னு கேட்டாங்க, வேற ஒரு நடிகர் சொல்லுவாங்க. அதே ரஜினிகாந்த் ரசிகர் அப்படின்னு சொன்னார்ல, அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா, சின்ன வயசுலயும் எனக்கு அவர் தான், நான் பள்ளிக்கூடம் போகும்போதும் எனக்கு அவர் தான், நான் காலேஜ் படிக்கும் போதும் எனக்கு அவர் தான், எல்லாமே இப்ப வரைக்கும் எனக்கு அவர் தான் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருப்பாங்க. இது சந்தானம் அவருடைய படத்துல வந்த காமெடி சென்ஸ். ஆனா இது உண்மை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சந்தானம் கேட்ட அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுடைய பதில கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.